ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமினி. நம்ம சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மைசூர் பாக்கெலாம் கூட செட் ஆகிடுச்சிங்க. ஆனால் அதை கட் பண்ண விடாமல் எங்கள் பாப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. ரொம்ப லேட் ஆகிடுச்சு கட் பண்ணுறதுக்கு தான். பாருங்கள், கட் பண்ண எடுத்த உடனே அந்த அம்மா கட் பண்ணவே விடலை. பிடிச்சி எடுத்து ஸ்வீட்டு எனக்கு கொடுட்டு ஒரே டார்ச்சர் பண்ணாங்க. பாருங்கள், மேடம் பக்கத்துலேயே இருக்காங்க கையை பிடிச்சிட்டு. அப்புறம் தான் கட் பண்ண ஒரு வழியாக. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ எப்படி பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்களும் மைசூர் பாக்கு ட்ரை பண்ணலாம். 1 கப் அளவுக்கு மைசூர் பாக்குக்கு நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம். இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். நான் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தி தான் இன்றைக்கி செய்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். எல்லாருமே மைசூர் பாக்கு பண்ண முடியும். ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மைசூர் பாக்கு ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தான இதாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக கடலை மாவு ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு ஆயில் பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பிளேட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ணிட்டோன்னா உடனே ஊற்றுற மாதிரி இருக்கும். இல்லைனா பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும் நமக்கு மைசூர் பாக்கு. நம்ம ஊற்றுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நான் பிளேட்டை நெய் தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவுக்கு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு ஆயிலு, 1/2 கப் அளவுக்கு நமக்கு சர்க்கரை. நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தாலும் சரி, இதுதான் அளவு. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை கீயாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம். சர்க்கரை 1/2 கப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி. அதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். ஃபஸ்ட்டு எப்போவுமே மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு நமக்கு மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதி வரும். கொதி வரும்போது நம்ம செக் பண்ணோன்னா பதம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு கம்பி பதம் நம்ம எடுக்கணும் பாகு. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நடுவில் தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பதம் வந்துச்சான்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு கரெக்டாக பாகு வந்துடும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது நல்லா. இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நடுவில் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பதம் வந்துடுச்சான்னு. பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி உடையுது பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் நல்லா வரணும் பர்ஃபெக்டாக நமக்கு. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாகு பார்க்க தெரிலனா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா நுரைச்சி மேலே பொங்கி வரும், பால் பொங்குற மாதிரி. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு அந்த சர்க்கரை பாகோட இந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா கடலை மாவுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம கைவிடாமல் கிளறணும். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்ம மைசூர் பாக்கு ரெடியாகி இறக்குற வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணலாக நம்ம நெய் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அப்படியே ஒரு ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும். அதோட கன்சிஸ்டன்சி நமக்கே தெரியும். நல்லா ஸ்மெல்லு மாறிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவோட ஸ்மெல் தான் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கலர கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். இப்போ பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம பொறுமையாக குக் பண்ணணும் இதை. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ நான் கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கேன். இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. கடலை மாவும் இதுவும் தனித்தனியாக இருந்துச்சு பாகம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். கலரும் நமக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கெட்டியாகிட்டே வரும்.
இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. நம்ம ஆயில் மட்டும்தான் பயன்படுத்தி பண்ணியிருக்கோன்றது தெரியாது. அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். நீங்களும் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம மைசூர் பாக்கு வீட்டிலே பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கை விட்டுட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மைசூர் பாக்கு முக்கியமான ஸ்டெப்பே அதுதான். நல்லா நம்ம கை விடாமல் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சு பண்ணாதீங்க எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும். ஏன்னா நம்ம பொறுமையாக குக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த கடலை மாவு நல்லா வந்துட்டு ஃப்ளேவராக கிடைக்கும். நமக்கு மைசூர் பாக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம அவசரமாக நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு பண்ணிட்டோன்னா டேஸ்ட் வந்து நமக்கு மாறிடும். நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக மைசூர் பாக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் முன்னை விட. இந்த எடுத்து விடுறது தான் நமக்கு வந்து கணக்கு. நம்ம மாவு எடுத்து விடும்போது நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மடிஞ்சு விடும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் பிளேட் வந்து ரெடியாக இருக்குது. உடனே நம்ம மாற்றியாச்சு. நல்லா நம்ம மாவு எடுத்து விடும்போது நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி மடிஞ்சு விடும். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எடுத்து நான் மீதி இருக்க மாவு உருட்டுறேன். நல்லா உருட்டை வருது பாருங்கள். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது நல்லா சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு மைசூர் பாக்கு. இப்போ நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் கட் பண்ண விடாமல் ஒரே தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா பாப்பா. நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வீடியோ எடுக்கவும் விடலை. நான் கை பிடிச்சி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டே இருந்தா. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் மைசூர் பாக்கு ஷேப்புக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக மைசூர் பாக்கு உள்ளே வந்து எடுக்கிறது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் அடுத்த பீஸுக்கு வந்துட்டாங்க மேடமும். ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டாங்க. அது பத்தாமல் அடுத்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டாங்க 2வது பீஸுக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் மேடமே காலி பண்ணிட்டாங்க ஸ்வீட்டு. இப்போ நமக்கு சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு அந்த ஸ்வீட்டோட ஃபீல் கிடச்சிச்சு பாருங்கள். ஓரம் காலி ஆகிற வரைக்கும் விடலை எங்கள் பாப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தால் பாருங்கள் அந்த ஓரம் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க மேடமு. இப்போ சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்துட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மைசூர் பாக் நமக்கு. நம்ம கடையில் போய் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.